Hello friends, welcome to Priya's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கர்நாடகா ஸ்டைல் நியூட்ரிஷியஸான ஒரு கத்திரிக்காய் அண்ட் கேப்சிகம் கிரேவி. இது என்னோட ஸ்டைல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? இது வந்து நைஜர் சீட்ஸ்னு சொல்லுவாங்க, கன்னடத்துல வந்து உச்செல்லுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஆன்லைன்ல கிடைக்கும். இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா நீங்க நிலக்கடலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த எள்ளுல வந்து அவ்வளோ சத்து இருக்கு. நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் ஃபைபர் ரிச் அப்புறம் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இதுல இருக்கு. இது கிடைச்சா நீங்க இதை யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்க. இப்போ அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு நார்மல் நம்ம வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். அது ரெண்டையுமே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிங்க. அது நல்லா வந்து பொரிஞ்சு வரணும். இந்த சட அந்த வெடிக்கிற சத்தம் வரணும். அதை வறுத்ததுக்கு அப்புறம் தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காவை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட கொப்பரை இருந்ததுன்னா நீங்க கொப்பரை 2 டேபிள் ஸ்பூன் அளவு துருவி போட்டு அதை கூட ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண அந்த உச்செல்லு நைஜர் சீட்ஸும் எள்ளு அப்புறம் இந்த கொப்பரை இந்த தேங்காய் துருவலை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணோலே அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வந்து ஃபைன் பேஸ்டா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி இது சேர்த்தாம இந்த மாதிரி பவுடரா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம கிரேவி செய்யறதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். இப்போ இந்த அதே கடாயில எண்ணெய் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு மட்டும் ஊற்றிக்கிங்க. ஏன்னா நம்ம இந்த எள் எல்லாமே உங்களுக்கு நல்லா எண்ணெய் விடும். ஸோ இந்த ஆயில் ஊற்றிட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி டைஸ் ஷேப்ல வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. கேப்சிகம் வந்து ஒரு 2 கேப்சிகம் வந்து அதே ஷேப்ல வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ரெண்டையும் சேர்த்து ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் வந்து சாட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. இப்போ அதே அளவு ஒரே சேம் குவான்டிட்டியில நம்ம கத்திரிக்காய் வெங்காயம் எவ்வளோ எடுத்திருக்கோமோ அந்த கேப்சிகம் எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டியில இருக்கணும். இப்போ கத்திரிக்காய் வந்து அதே அளவு 1 கப் அளவு கத்திரிக்காயும் எடுத்து அது கூட சேர்த்து நல்லா சாட் பண்ணிக்கோங்க. டோட்டலா இதெல்லாம் சேர்த்து ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் வதங்கினா போதும். இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு சாட் பண்ணிட்டு நம்ம அந்த பவுடர் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, எள்ளெல்லாம் போட்டு எள்ளு அந்த உச்செல்லாம் போட்டு பண்ண பவுடரை வந்து இப்போ இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாவே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு அந்த மிக்ஸி ஜார்லயே கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கலந்து இந்த கிரேவி கூட போட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து நிறைய தண்ணி ஊற்ற தேவையில்லை. அந்த மிக்ஸி ஜார்ல கலவுன தண்ணி ஊத்துனது போக உங்களுக்கு கொஞ்சமா தான் தண்ணி தேவைப்படும். இதெல்லாம் வெந்து வரப்போ உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஒரு மிக்ஸி ஜார் அளவு தண்ணி தான் ஊற்றிருக்கு. இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா எனக்கு தண்ணி வந்து இதுக்கு தேவைப்படலை. இதை ஃபுல்லா போட்டுட்டு மூடி போட்டு ஒரு கரெக்டா ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் வந்து நீங்க வேக வச்சீங்கன்னா அந்த எள்ளு அந்த காய்கறி எல்லாம் வெந்து அதுல இருந்து ஆயில் தனியா வந்து விடும். அந்த ஆயில் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்க குக் பண்ணீங்கன்னா சூப்பர் டேஸ்டியா இருக்கும். இதுக்கு வந்து நீங்க லாஸ்ட்ல வந்து கர்நாடகா ஸ்டைல தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமா வெல்லம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.